இயேசு ரத்தம் ஜெயம். பிரைஸ் த லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், ஒளியை விரும்புகிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதிகாரம் 9 வசனம் 2. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. The people that walked in darkness have seen a great light. They that dwell in the land of the shadow of death, upon them hath the light shined. Isaiah chapter 9 verse 2. எனக்கன்மானவர்களே, இந்த இடத்துல ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இருளில் இருக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் இருக்கிறவர்கள் அந்த பிரகாசத்தை கண்டார்கள் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். நாம் இன்றைக்கு இந்த உலகத்தினுடைய அநேக இருள் சூழ்ந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஒளியை விரும்புகிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது இன்னைக்கு இந்த மெசேஜ் பேசிட்டு இருக்க இந்த நாள்ல இந்த உலகம் தீப ஒளி திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறது. அதாவது அதுக்காக சொல்லப்படுகிற காரியங்கள் என்னவானால் இருக்கலாம், புராண கதைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா அல்டிமேட் பர்பஸ் ஆஃப் திஸ் ஃபெஸ்டிவல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, என் வீட்டில் இருக்கிற இருள் நீங்கணும், ஒளி பிறக்கணும். அதாவது இங்க என்ன எல்லாரும் விரும்புறாங்க அப்படின்னா, இருள் போல என் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள், என் மனதில் இருக்கிற காயங்கள் எல்லாம் முடிவுக்கு ஒளியாகிய சந்தோஷம், நம்பிக்கை, மகிழ்ச்சி என் வீட்டுக்குள்ள வரணும். இதுதான் இந்த காரியத்துடைய அடிப்படை. அதாவது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், யாருமே இருளை விரும்புறது கிடையாது. ஆனால் இந்த இருளை எப்படி அகற்றுறது நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது இன்னைக்கு நிறைய பேர் நிறைய விதம் சொல்லலாம். என் கையில அநேக பணம் இருக்கு, ஒரு டார்க்கான ரூமுக்குள்ள போனா அந்த இருட்டு நவுளுமா? நவுறாது. என்கிட்ட எவ்வளவு வேணாலும் படிச்சு அவ்வளோ அறிவு இருக்கலாம், நான் எவ்வளவுதான் எஜுகேட்டடா இருந்தாலும் சரி, ஜாப்ல பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நான் அந்த இருளான இடத்துக்கு போகும்போதுல அந்த இடத்துல வெளிச்சம் வருமா? வரவே வராது. மாறாக அந்த இருளான இடத்துல ஒரு சின்ன தீக்குச்சி போதும், நாம் அந்த ஒளியை கொண்டு வரும்போது இருள் ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல இருந்து விலகிறோம். ஆனா ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், ஒளியை விரும்பாதவர்களும் இருளை விரும்புவர்களும் நம்மிடத்துல உண்டு. அவங்க யாரு அப்படின்னா, தவறான தொழில் செய்பவர்களும் திருடர்களும். ஏன் அப்படின்னா, இருட்டுல தான் அநேக காரியங்கள், தப்பான காரியங்கள் நடக்கும். சோ யாரெல்லாம் தப்பா இருக்கிறாங்களோ அவங்க ஒளியை விரும்ப மாட்டார்கள். இந்த இடத்துல நம்ம வாசித்த அந்த வசனத்துல ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, சில பேர் என்னன்னா, அவங்க இருள்ல இருக்காங்க, அவங்க பயங்கரமான வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்துல இருக்கிறவங்க அவங்க எதை அந்த வெளிச்சத்தை பார்த்தாங்க அப்படின்னு சொல்றாரு. என கண்மானவர்களை நம்ம நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அவர் ஏதோ சூரியனை குறித்தோ சந்திரனை குறித்தோ இன்னும் ஏதோ ஒரு வெளிச்சம் தருகிற பொருளை குறித்தோ அவர் சொல்லவில்லை. மாறாக யோவான் எழுதின சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் இருளிலே இருக்காதபடிக்கு நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், இயேசு கிறிஸ்து தான் அந்த இருளை நீக்குகிற மெய்யான ஒளி. இன்னைக்கு நம்ம நினைக்கலாம், என்ன பிரதர் இப்படி சொல்றீங்க, இயேசுவை அறியாமல் கூட அநேக காரியங்கள்னால இந்த உலகத்திலுடைய செல்வமா இருக்கலாம், காலத்தால் அழிவாத கல்வி அறிவா இருக்கலாம், இதனால கூட நம்ம இருளை போக்க முடியும் அப்படின்னு நினைக்கலாம். நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்ல ஆசைப்படுறேன். நம்ம எத்தனை பேர் பெரும் பெரும் செல்வந்தர்கள், அவங்க கிட்ட இருக்க சொத்துக்களை நம்ம கணக்கே பண்ண முடியாது. அந்த மாதிரி பீப்புள் கூட தங்கள் வாழ்க்கையை வெறுத்து போய் சூசைட் பண்றத நம்ம பார்க்க முடியும். இப்ப கூட சமீபத்துல ஒரு ஐஏஎஸ் அகாடமியோட ஃபவுண்டர் அவரு தன் வாழ்க்கையை சூசைட் பண்ணி முடித்து கொண்டதை நம்ம அறிந்திருக்கிறோம். இன்னும் ஒரு பிரபலமான சினிமா மியூசிக் டைரக்டர் ஒருத்தர், அவருடைய பொண்ணு, அவளுக்கு எந்த விதத்திலும் எந்த குறையும் கிடையாது, ஆனாலும் சூசைட் பண்ணி வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டத எல்லாத்துக்கும் தெரியும்.
அப்படியானால் இந்த காரியங்கள் நமக்கு என்ன சொல்கின்றன? உலகத்துல என்னதான் காரியங்கள் இருந்தாலும் சரி, தான் எவ்வளவுதான் கம்ஃபர்ட் சோன்ல இருந்தாலும் சரி, அவர்களுடைய வாழ்க்கை எந்த விதத்திலையும் ஃபுல்ஃபில் ஆகல. அந்த இருளானது அவர்களை விட்டு விலகவில்லை. ஆனால் ஒரே ஒரு கேள்வி நான் கேட்க ஆசைப்படுகிறேன். இதுவரைக்கு யாராவது ஒருத்தர் இயேசுவை நான் விசுவாசித்தேன், இயேசு என் கூட இருந்தாரு, நான் வாழ்க்கை வெறுத்து போய் சூசைட் பண்ணேன் அப்படின்னு யாராவது ஒருத்தரை காண்பிக்க முடியுமா? ஆனால் அதே நேரத்துல நான் கடன் பிரச்சனையில சாக போனேன், இயேசு கிறிஸ்து எனக்கு வாழ்க்கை தந்தார். நான் நோயில மரித்து போற நிலைமையில இருந்தேன், இயேசு கிறிஸ்து என்னை மீட்டு கொண்டு வந்தார். நான் தற்கொலை எண்ணத்தோட என் குடும்பம் முழுவதிலும் சூசைட் பண்ற அந்த விளிம்புல நின்னோம், இயேசு கிறிஸ்து எங்களை மீட்டெடுத்து வாழ்க்கை தந்தார். இப்படியான பல ஆயிரக்கணக்கான சாட்சிகளை நாம் கேட்க முடியும். அப்படியானால் எனக்கு அன்பானவர்களே, நான் இருக்கிற இடத்துல இருள் போன்ற சூழ்நிலைகள் இருக்கலாம். என் வீட்டுக்குள்ள என் இருதயத்துல அந்த காரியம் பல நாளாய் இருந்து கொண்டு என்னை அரித்து கொண்டே இருக்கலாம். ஆனால் எப்போது இயேசு கிறிஸ்து என்ற ஒளியை அந்த இடத்துல நம்ம கொண்டு போறோமோ, நம்மிடத்துல இருக்கிற இருள் விலகுவதை நாம் பார்க்க முடியும். சோ நம்ம பண்ண வேண்டியது ஒரே ஒரு காரியம், இயேசுவாகிய ஒளியை நாம் தரித்து கொண்டிருக்க வேண்டும். நாம் எப்போது இயேசுவை நமது வாழ்வில் கொண்டிருக்கிறோமோ, அப்போது நாம் இருளிலிருந்து விடுபட்டவர்களாய், நம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் நீங்கி, இந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னதை போல, இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டதை போல, அந்த தேசம் பிரகாசித்ததை போல நாம் மாறுவதை பார்க்க முடியும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளிலையும் கூட மெய்யான ஜீவ ஒளியாகிய உம்மை நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா தரிசிக்க, அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள, எங்களுக்குள்ளாய் அதை நாங்கள் வைத்துக்கொள்ள ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா, எந்த விதத்திலும் தகப்பனே நாங்கள் எங்களுடைய சூழ்நிலைகளால சோர்ந்து போகக்கூடாது. அப்பா, இருளிலே நடக்கிறவன் எங்க போறான்னு தெரியாம போவான் தகப்பனே. அந்த மாதிரியான காரியமாய் எங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஆவியானவரே, ஜீவ ஒளியினுடைய அந்த வெளிச்சத்துல நாங்கள் நடக்க நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.